இலவசங்கள் தராத ஒரே கட்சி நாங்கள்தான் என்றும், இலவசம் என்பது ஒரு ஏமாற்று வேலை, அது ஒரு லஞ்சம் போன்றது. இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திருத்தணியில் சீமான் பரபரப்பு பேட்டி. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருத்தணியில் பிரச்சாரத்தை தொடங்குவதை முன்னிட்டு இன்று காலை திருத்தணி முருகன் கோவிலில் குடும்பத்துடன் வருகை தந்து சரவண பொய்கை மலை அடிவாரத்திலிருந்து பூஜை செய்யப்பட்ட வேலுடன் 365 படிகள் வழியாக நடந்து வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முருகனை நம்பிதான் நான் போர்க்களத்திற்கு வந்துள்ளேன், எனவே அவரிடம் சொல்லிவிட்டுத்தான் போக வேண்டும் என இங்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் நல்ல ஆட்சி பிறக்க வேண்டும், என் நாட்டை மாற்ற வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வந்துள்ளேன் என்றும், இன்று முதல் வருகிற ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாகவும், எல்லா கட்சிகளுக்கும் ஒரே எதிர்க்கட்சி நாங்கள்தான் என்றும், இலவசங்கள் தராத ஒரே கட்சி நாங்கள்தான் என்றும், அவர்களெல்லாம் சூலாயுதமாக இருக்கிறார்கள், நாங்கள் வேலோடு இருக்கிறோம் என்றும், இலவசம் என்பது ஒரு ஏமாற்று வேலை என்றும், அது ஒரு லஞ்சம், நீண்ட காலமாக இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருவதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். மேலும் அதனை மாற்ற வேண்டும் என நடந்து வருகிறோம். மற்றவர்களை விட முன்கூட்டியே தேர்தல் பணிகளை தொடங்க காரணம் 500 ஆண்டுகளாக நாங்கள் மாற்ற வேண்டும் என நாங்கள் போராடி வருகிறோம் என அவர் தெரிவித்தார். இன்று முதல் நான் எனது தேர்தல் பிரச்சாரத்தை திருத்தணியிலிருந்து தொடங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா முக்கிய தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ நீங்கள் தேர்தல் பரப்புரை இங்கே தூங்குறீங்க, அதுக்கான காரணம்? மற்றவர்களுக்கு எப்படியோ, எனக்கு என் இன இறைவன். இப்போ அதில் எழுதியிருக்கு பாருங்கள், எம்மை நம்பினோர் அஞ்சுவதற்கு இல்லைன்ட்டு. அவனை நம்பி தான் இந்த போர்க்களத்துக்கு போகிறோம். மற்றவங்களுக்கு தேர்தல், எங்களுக்கு இது போர். அப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு தானே போகணும், புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த 2026 தேர்தலில் உங்களோட பரப்புரை எதை நோக்கி ஒரு முக்கிய கட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நல்ல ஆட்சியை நோக்கி தான் இருக்கும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சின்னு எங்கள் புரட்சி பாவலன் பாடுறான் பார்த்தீங்களா. உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் நாடை மாற்றி படைப்பேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உலகமே திரும்பி பார்க்குற ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்போம். பூமியின் சொர்க்கமாக மாற்றுவேன் என் தாய் நாட்டை. 234 தொகுதியிலையும் உங்களோட இதோட பரப்புரை முன்னெடுக்கப்படுகிறது. நம்ம இன்றிலிருந்து 21ஆம் தேதி வரை, ஏப்ரல் 21 வரை தொடர்ச்சியாக உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். யாராவது ஊழல் இல்லாத ஒரு கட்சி சொல்லுங்கள், உண்மை நேர்மையான ஒரு ஆட்சி சொல்லுங்கள், இலவசம் தராத ஒரு கட்சி சொல்லுங்கள், வாக்குக்கு காசு கொடுக்காத ஒரு கட்சி சொல்லுங்கள். அப்போ எல்லா கட்சியும் ஒரு பக்கம் இருக்குது, அதுக்கு எதிர்பக்கம் நான் இருக்கிறேன். அவங்க சூலாயுதமாக இருக்கிறாங்க, நான் வேலாயுதமாக இருக்கேன். என் பாட்டனோட வேலாயுதமாக இருக்கேன், கூராயுதமாக இருக்கேன். அறிக்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இலவசம் இல்லாத நீங்கள் தான் முதல்ல அறிக்கை சொல்லுவீங்க, இந்த அறிக்கை மக்களிடையே எடுபடுமா? இலவசம்ங்கிறது ஒரு ஏமாற்று. எதையாவது கொடுத்து என் மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க. நான் அதில் இருந்து மாற்ற நினைக்கிறேன். இது ரெண்டுக்கும் தான் போட்டி, புரியுதுன்னு நினைக்கிறேன். இலவசம்ங்கிறது ஒரு ஏமாற்று, லஞ்சம்.